இன்னைக்கு என்ன செய்ய போறீங்கம்மா? மாம்பழ பாயசமா? பால், முந்திரி பருப்பு, கிறிஸ்மஸ் பழம், சேமியா, சீனி. 2 மாம்பழம் எடுத்திருக்கேன். 2 மாம்பழத்தை 2 பீஸா அறுக்கணும். அறுத்து வச்சுக்கிறேன் நான். நம்ம 2 மாம்பழம் எடுத்து அரைச்சி நம்ம கரண்டிட்டு எடுத்து நம்ம மிக்சி சாரில் போட்டுருக்கோம். மிக்சி சாரில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கிடணும். எடுத்து வச்சுட்டு நம்ம அந்த மாதிரி செய்யணும். நெய் எடுக்கணும். 1 ஸ்பூன் நெய் ஊற்றுறோம். சேமியை போட்டு வறுக்க நெய் ஊற்றி இப்போ வறுக்கணும். சேமியை வறுத்தாச்சு. நம்ம பால் ஊற்றுறோம். 1/2 லிட்டர் பால் ஊற்றுறோம். சொல்லுங்க. சீனி போட போகிறோம். ஒரு 100 சீனி போடுறோம். சீனி போடணும். உப்பு லைட்டாக போடுறோம். எதுக்கு உப்பு? இனிப்பு தூக்கி கொடுப்போம். நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஏலக்காய் போடுறோம். மாம்பழம் அரைச்சி வச்ச மாம்பழத்தை ஊற்றுறோம். மாம்பழத்தை 6 நட்டி ஊற்றுறீங்களா? ஆமாம். நம்ம அடுப்பை இறக்கி ஒரு 5 நிமிஷம் கழித்து புளிப்பாக இருந்தால் கொஞ்சம் லேட்டாக ஊற்றணும். புளிப்பு இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் நம்ம வரிசை ஊற்றி நம்ம அப்படி கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மேலே நம்ம கொஞ்சம் மாம்பழம் போடுறோம். முந்திரி பருப்பு எப்படி இருக்கு? எப்படி இருக்குமா? ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். பள்ளிக்கூடத்துக்குள்ளே போயிட்டு வரையும் நம்ம போட்டு கொடுத்தா நல்லா சாப்பிடுவோம். எப்படி இருக்கு அரி? எப்படி இருக்கு? இனிப்பாக இருக்கா? எப்படி இருக்கு? ஆ, எப்படி இருக்கு? வச்சுக்கோ. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.